இந்த வீடியோவில் நம்ம நெஸ்டட் லூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். நெஸ்டட் லூப் வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் பண்ணுவோம். அதில் என்னென்னா நம்ம ஒரு லூப் இன்சைடு லூப் கொடுப்போம். அதான் நெஸ்டட், அதோட மீனிங். ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து ஃபார் லூப் பார்த்தோம், வைல் லூப் பார்த்தோம், இண்டிவிஜுவல் லூப்ஸாக பார்த்தோம். இப்போ நீங்கள் ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் கொடுக்குறீங்கன்னா அதுதான் நெஸ்டட் லூப். அது வந்து எப்போ நமக்கு யூஸ் ஆகும்னா மல்டிபிள் லிஸ்ட் நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம், இல்லை மல்டிபிள் லெவல்ஸ் நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணோன்னு வைங்களேன். இதில் வந்து நம்ம நார்மல் லூப்பில் பார்த்தோம், ஸ்டார்ஸ் வந்து 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு ஸ்டார் ஈச் லைன் பண்ணோம், அது ஒரு லூப், ரைட்? பட் இங்கே பார்த்தீங்கன்னா 5 லைன் பிரிண்ட் பண்ணோம். அந்த 5லேயுமே வந்து ஒவ்வொரு லைன்லேயும் 1ல் ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் 2 ஸ்டார்ஸ் 3 ஸ்டார்ஸ் அது மாதிரி வருது. ஸோ கிட்டத்தட்ட 2 லூப்பிங் இருக்குது. ஒரு லூப் வந்து ரோஸ்க்கு 5 ரோஸ் வரணும், இன்னொரு லூப்பிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லைக் காலம்ஸ் மாதிரி, ரைட்? இங்கே 1 இங்கே 2, ஸோ 2 லூப்ஸ் இங்கே ஆப்ரேட் ஆகுது. ஸோ நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ண எப்போ உங்களுக்கு நெஸ்டட் லூப் தேவைப்படணும் உங்களுக்கே புரிஞ்சிடும். பட் இது மாதிரி மல்டிபிள் லெவல்ஸ் போனோம், மல்டிபிள் லிஸ்ட் நம்ம இது பண்ணோம் அப்படின்னாலே ஜென்ரலாக நெஸ்டட் லூப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஆர் இந்த வீடியோவில் நம்ம இந்த எக்ஸாம்பிள் ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நான் ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், nested.py அப்படின்னு. இதை வந்து நீங்கள் ஃபார் லூப்லேயும் பண்ணலாம், வைல் லூப்லேயும் பண்ணலாம். இங்கே ஃபார் லூப்பில் பண்ணுவோம், அங்கே வந்து நம்ம ரேஞ்ச் அப்படின்னு ஒரு மெத்தடை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு எவ்வளோ ரோஸ் வேணும்? நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 5 ரோஸ் வேணும், ரைட்? அதாவது 5 லைன் பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போது ஃபார் ஐ இன் ரேஞ்சுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, நான் ஃபஸ்ட்டு அந்த சின்டாக்ஸ் டைப் பண்ணிடுறேன், அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, 1, ரோஸ் ப்ளஸ் 1 கோலன். ஓகே, இப்போ இங்கே என்ன ஆகும்னா, இந்த ஃபார் லூப் ரன் ஆகும்போது ஃபஸ்ட் ஐட்ரேஷன் வரும்போது ரோஸ் ப்ளஸ் 1, ஸோ இது வந்து 6. ஓகே, நம்ம என்ன சொல்கிறோன்னா 1 to 6 எனக்கு நம்பர் ஜென்ரேட் பண்ணு அப்படின்னு நம்ம பைத்தனுக்கு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது 1, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் 5 வரைக்கும் தான் வரும். நம்ம ரோஸ் ப்ளஸ் 1 இங்கே கொடுத்துருக்கோம், அப்படின்னா இது 6 இல்லையா? எப்பயுமே நம்ம என்ன இங்கே எண்டு கொடுக்குறோமோ அது ஜென்ரேட் ஆகாது. ஸோ 1 through 5 தான் ரேஞ்ச் கொடுக்கும். ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபஸ்ட்டு டைம் வந்து 1, அப்புறம் 2 அப்படின்னு தான் இந்த ஐயில் அசைன் ஆகும், ரைட்? நம்ம இப்போ ரன் பண்ணோன்னே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஸோ இது ஃபஸ்ட்டு லூப், ரைட்? இது வந்து ரோஸ்க்கு. அடுத்து வந்து நம்ம ஸ்டார் வந்து எவ்ரி லைனில் பிரிண்ட் பண்ணோம். இங்கே இன்னொரு லூப். ஓகே, ஃபார் ஜே இன், இதுக்கும் ஒரு ரேஞ்ச் உண்டு. ரேஞ்ச் ஆஃப் 1, இதோட எண்டு பார்த்தீங்கன்னா ஐ வரும். ஏன்னா ஐ தான் வந்து 1 through 5 நமக்கு வரப்போகுது இல்லையா? ஸோ இப்போ இங்கே போயிட்டா ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டார், செகண்ட் லைனில் ஸோ ஐ 2ஆக இருக்கும்போது 2 ஸ்டார், அப்புறம் ஐ 3ஆக இருக்கும்போது 3 ஸ்டார். ஸோ நம்ம அந்த ஐயவே இந்த செகண்ட் லூப்பில் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஐ ப்ளஸ் 1. அகைன் இப்போ ரன் பண்ணிட்டு நான் திரும்பி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இங்கே பிரிண்டில் நம்ம முன்னாடி செய்யாத ஒன்று செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார், நம்ம நார்மலாக பிரிண்ட் கொடுத்தோம்னா அந்த நியூ லைன் கேரக்டர் கடைசியில் வரும். அதாவது ஸ்டார் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அப்புறம் வந்து நியூ லைன் போயிடும். ஆக்சுவலாக இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாமே. இப்போ இதை ரன் பண்ணால் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ 2 லூப் பண்ணிட்டோம் நம்ம, ரைட்? ஃபஸ்ட் லூப் வந்து ரேஞ்ச் 1 to 6 போட்டிருக்கோம். ஸோ 1 through 5 ஜென்ரேட் ஆகும். எவ்ரி டைம் இந்த ஃபார் லூப் உள்ளே வரும்போது ஐ வந்து 1, 2 அப்படின்னு வரும். செகண்ட் லூப்பில் ஜே வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகி ஐ ப்ளஸ் 1 வரைக்கும், ரைட்? ஸோ ஃபஸ்ட் டைம் லெட்ஸ் சே ஐ 1ல் வருமா, ஜே வந்து ஃப்ரம் 1 to 2, அதான் அதோட ரேஞ்சு. நான் சொன்னேன் இந்த லாஸ்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகாது, 2 ஜென்ரேட் ஆகாது. அப்போ 1 டைம் தான் ஃபஸ்ட் டைம். ஸோ ஒரு தடவை ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அப்புறம் செகண்ட் டைம் 2, ரைட்? ஃபஸ்ட்டு இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணிங்கன்னா நமக்கு எதிர்பார்த்த அவுட்புட் வரல. இது ஏன்னா இந்த ஸ்டாருக்கு அப்புறம் ஒரு நியூ லைன் பிரிண்ட் பண்ணிவிடும் பைத்தன் எப்பயுமே. ஸோ எவ்ரி ஸ்டாருக்கு அப்புறம் நமக்கு அடுத்தடுத்த லைனுக்கு போயிடுச்சு. அதனால தான் நமக்கு அந்த பேட்டர்ன் வரல. ஸோ இங்கே பிரிண்ட்டுக்கு நம்ம இன்னொரு பேராமீட்டர் கொடுக்கலாம், எண்ட் ஈக்குவல்ஸ் blank, நத்திங். ஸோ அந்த நியூ லைன் எனக்கு எண்டில் பிரிண்ட் பண்ணாதே அப்படிங்கிறது மீனிங் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி போயிடுச்சு, ஒரே ஹரிசாண்டலாக போயிடுச்சு, ரைட்? ஸோ நமக்கு என்ன நடக்கலை, ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டாருக்கு அப்புறம் ஒரு நியூ லைன் வேணும், கரெக்டாக? அப்புறம் செகண்ட் லைனில் 2 ஸ்டாருக்கு அப்புறம் ஒரு நியூ லைன் வேணும், அது கிடைக்கல. அதுக்கு நம்ம வெறும் blank பிரிண்ட் கொடுக்கணும்.
இதை அகைன் ரன் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாக வாக் த்ரூ பண்ணலாம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தா நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன ஆச்சுன்னு வாக் த்ரூ பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் டைம் ரேஞ்ச் 1 to 6. ஸோ ஃபஸ்ட் டைம் வருவது I 1 ஆகும். ஸோ இங்கே வரும் j in range from 1 to I plus 1. ஸோ I வந்து 1னா, ஸோ I plus 1 2. ஸோ ஜேயோட ரேஞ்ச் வந்து ஃப்ரம் 1 to 2. ஸோ ஃபஸ்ட் டைம் 1 வரும், ஒரு ஸ்டார், நியூ லைன் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் லைன் இது பிரிண்ட் ஆயிடுச்சு. திருப்பி இங்கே ஃபார் போகும்போது நான் சொன்னேன் உங்களுக்கு எண்டு நம்பர் வந்து வராது ரேஞ்சில். ஸோ இங்கே 2 இருக்கா, 2 வரவே வராது. ஸோ ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் ஓவர். ஸோ இந்த லைன் ஓவர். இந்த லைனுக்கு நம்ம ஒரு நியூ லைன் வேணும், ஏன்னா அடுத்த லைனுக்கு போகணும், ரைட்? அதுதான் இந்த blank print. ஸோ பிட்வீன் தீஸ் இந்த ஃபஸ்ட் லைன் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த ஐட்ரேஷன் திருப்பி ஃபார் மேலே போகும். இந்த தடவைக்கு I வந்து 2 ஆகும், ரைட்? பிகாஸ் இந்த ரேஞ்ச் 1 to 5, ரைட்? 2 ஆகும். இங்கே வரும்போது ஃப்ரம் 1 to 3, 2 plus 1 3. ஸோ 1 to 3. அப்போது ஜே வந்து 1 and 2 கிரியேட் அசைன் ஆகும். ஸோ அதனால தான் 2 டைம்ஸ் ஸ்டார் பிரிண்ட் ஆகிடுச்சு நமக்கு. ஒரு தடவை ஸ்டார், நியூ லைன் கிடையாது. இன்னொரு தடவை ஸ்டார், நியூ லைன் கிடையாது. அப்புறம் ஜே வந்து ஸ்டாப் ஆகிடும், 3 போகாது, ரைட்? இங்கே வரும் ஒரு நியூ லைன். ஸோ இந்த லைன் டன், அடுத்த லைன் போயிடும். ஸோ இப்படி தான் 1 to 5 இது எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ எப்போ வந்து ரோஸ் ப்ளஸ் 1 6ஆ, ஸோ அது ஜென்ரேட் ஆகாது, 1 to 5ஓட முடிஞ்சிடும். ஸோ அப்போ ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகிடும். ஸோ இதுதான் இதோட லாஜிக்கு. உங்களுக்கு மேபி கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம் இந்த ரேஞ்ச் நம்ம பார்த்ததுனால. பட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த நெஸ்டட் லூப் கான்செப்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இதில் கவர் பண்ணோம். இதே பேட்டர்னை நம்ம வைல்ட்லேயும் பண்ணலாம். மேபி அதை குவிக்காக அப்போ பார்த்துடலாம். ஓகே, இப்போது அதில் ரேஞ்ச் தேவையில்லை. ஸோ மேபி உங்களுக்கு ஃபாலோ பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். ஓகே, நான் இதை வந்து nested2.py அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போது நமக்கு அதே I equals 1 ஃபஸ்ட் லைனுக்கு. ஓகே, while I less than or equal to 5, பிகாஸ் நமக்கு 5 rows வேணும். ஓகே, இப்போ while ஒரு ஜேன்னு ஒரு வேரியபிள் வேணும் நமக்கு. j equals again 1 while j less than or equal to I. பிகாஸ் நம்ம ஐ தான் நம்ம அந்த ரோஸில் வர்ற கவுண்ட் சொல்லுது. ஸோ ஐ தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணோம். இங்கே நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அதே தான். ஓகே, பிரிண்ட் ஸ்டார் கமா எண்ட் ஈக்குவல்ஸ் நத்திங். ஓகே, அப்புறம் அதோட எண்டில் மிஸ்டேக் ஆகிட்டே இருக்கு, பிரிண்ட் நத்திங். ஓகே, ஸோ பேசிக்கலாக எம்டி லைன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஒன்று மறந்துட்டேன். இந்த ஐட்ரேஷன் முடிஞ்சோடனே நம்ம ஜே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணோம். ஜே ப்ளஸ் ஈக்குவல்ஸ் 1. அதே மாதிரி நியூ லைன் ஆனதுக்கப்புறம் I ப்ளஸ் ஈக்குவல்ஸ் 1 பண்ணோம், ரைட்? அந்த லூப் நம்ம இல்லாட்டி ஃபார் அப்படியே எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், இன்ஃபைனைட் லூப் மாதிரி போயிடும். இதை ரன் பண்ணிவிட்டு நம்ம வாக் த்ரூ பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்துடுச்சு. இங்கே என்னாச்சு, I 1ல் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரம் while I is less than or equal to 5. ஸோ 1ல் உள்ளே வரும். J 1ல் ஸ்டார்ட் ஆகும். J less than or equal to I, like 1 less than or equal to 1 is true. இங்கே வந்து இது பிரிண்ட் ஆகும் without any new line. ஸோ இது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் while லூப்பில் வந்து J இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ J 2 ஆகிடும். இங்கே வந்தால் is 2 less than or equal to 1 false, ரைட்? ஸோ இந்த லூப் பிரேக் ஆகிடும், வெளில வந்துடும். வெளில வந்தால் we are saying print a new line. ஸோ இந்த லைன் முடிஞ்சிடும், அடுத்த லைன் போய்டும். இங்கே ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ I 2 இங்கே வரும், லைக் 2 less than or equal to 5 ட்ரூ. ஸோ இது மாதிரியே எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ முடியும்னா I 6 ஆகும். 6 இங்கே வரும்போது 6 less than or equal to 5 ஃபால்ஸ். ஸோ அப்போது இந்த while லூப்பும் எக்ஸிட் முடிஞ்சு வெளில வந்துடும். ஸோ மேபி இந்த ஃபார் லூப்பை விட இது உங்களுக்கு சிம்பிளராக இருந்திருக்கலாம். பட் அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட் வந்து நான் உங்களுக்கு காட்டணுன்றது. ஏன்னா ரேஞ்ச் வந்து நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரேஞ்ச் எப்படி ஆப்ரேட் ஆகுறதுன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்களே இதை ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். பேசிக்காக என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இந்த ரேஞ்சில் அது நம்பர் ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். இங்கே ஃபைனலாக கொடுக்குற எண்ட் நம்பரை அது எடுத்துக்காது, அது கொடுக்காது. அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ரைட்? அதுதான் மெயினு.
மற்றபடி இது மேபி சிம்பிளராக இருக்கலாம். பட் இந்த நெஸ்டட் லூப் வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஏன்னா நிறைய நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் ரெண்டுலேயுமே இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெஸ்டட் லூப்பில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ.